ஹாய், என் பேர் கிஷோர். நான் கைன் ரைஸ்னு ஒரு ரைஸ் பிராண்ட் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அரிசியை பற்றி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜப்பானில் நேற்று ஒரு மினிஸ்டர் வந்து அரிசினால் ரிசைன் பண்ணியிருக்காருங்க. ஆமாம், அரிசினால். ஒரு பாஸ்ட் 1.5 months ஜப்பானில் இருக்க அரிசி விலை எல்லாமே ரொம்ப கூட. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே டபுள் த ரேட் ஆயிடுச்சு. இதை இஷ்யூவை வச்சு ப்ரெஸ்ஸில் வந்து ஜாப்பனீஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அரிசி விலை இதை பற்றி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அரிசி போய் நான் வாங்க மாட்டேன், எனக்கு மக்கள் ஃப்ரீயாகவே அரிசி தருவாங்க, நான் அந்த அரிசியை விற்பேன்னு வேறு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கமெண்ட் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய அவுட்ரேஜ் ஆகி பொலிட்டிக்கலாக மக்கள் எல்லோரும் அதுக்கு இது பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசி அவர் வந்து ஆக்சுவலி இப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், ஜப்பானில் இருக்க அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் ரிசைனே பண்ணிட்டாரு. ஸோ ஒரு எல்லோரும் சாதாரண அரிசின்னுவாங்க, ஆனால் ஒரு அரிசி ஒரு பொலிட்டிக்கல் பவரில் இருக்க ஒருத்தவங்க அதை பற்றி பேசும்போது அது எவ்வளோ ஒரு அவுட்கம் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு ஈவெண்ட் சொல்லுது. ஸோ அரிசி வந்து எல்லோரும் சாதாரணமாக நினைக்கிறாங்க, பட் ஆனால் அரிசி இஸ் அன் ஐடென்டிட்டி, அரிசி இஸ் அன் எமோஷன். அதுதான் நிறைய பேர் மக்களை ஃபார்மர்ஸை வாழ வச்சிட்ருக்கு. ஸோ இந்த விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நாளைக்கு அரிசியை பற்றி வேறு விஷயங்கள் சொல்கிறேன். டாடா, பாய்.